بسم الله الرحمن الرحيم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு. அதை கொண்டாந்து வச்சு இதே மாதிரி என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிடைச்ச மார்க்கம் ரெண்டு. ஒன்னு என்ன, பாமர மக்களுக்கு உரிய மார்க்கம். இன்னொரு விஷயம் என்ன, அதெல்லாம் ரொம்ப பக்குவப்பட்ட ஆட்களுக்கு சொல்ற மார்க்கம், சாதாரண ஆட்களுக்கு சொல்லக்கூடாது. அது மெஞ்ஞானம். நம்ம இது சாதாரண ஞானமா, அது என்னது, அது மெய்யான ஞானம், மெஞ்ஞானம் என்று சொல்லி ரெண்டு ஞானம் மார்க்கத்தில் இருக்கிறது. அதெல்லாம் முரீது வாங்கி ஷேக் வழியா தான் வரும், பள்ளிக்கூடத்தில் படிச்சு வராதான். அது பக்குவப்பட்டு முரீது வாங்கி ஒரு ஷேக் என்ன செய்வார், நமக்கு அவர் சொல்லக்கூடிய திக்ர்கள் அந்த முறைகள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்தோம்னு சொன்னா நமக்கு படிப்படியா அந்த ஞானம் வந்து கிடைக்கும்ங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹபில்து மிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆயினி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் வழியாக ரெண்டு பையினா ஒரு பொருள் மாதிரி உருவகமா அவர் சொல்றாரு, ரெண்டு பை நிறைய செய்திகளை நான் மனனம் செய்திருக்கிறேன். ரெண்டு பேக்கு, ரெண்டு பை நிறைய செஞ்சிருக்கிற செய்திய ரசூலுல்லாஹ்விடமிருந்து நான் அறிந்திருக்கிறேன். அம்மா அஹதுஹுமா, அந்த ரெண்டுல ஒரு பையில உள்ள செய்திய ஃபபஸஸ்துஹு, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், எல்லாருக்கும் பரவி அறிவித்து விட்டேன். ரெண்டு பை நிறைய ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நான் மெசேஜ் வாங்கினேன், ஒரு பையில உள்ள சரக்கையெல்லாம் உங்களுக்கு என்னஞ்சிட்டேன்னா சொல்லி தந்துட்டேன். அம்மல் ஆகரு, இன்னொரு பையில கொஞ்சம் சரக்கு வச்சிருக்கிறேன். ஃபலோ பஸஸ்துஹு, அதை நான் சொன்னேன் என்று சொன்னா குத்திய ஹாதல் பல்வும், கழுத்து அறுக்கப்பட்டுருங்க, கழுத்து அறுத்துடுவாங்க, என்னுடைய கழுத்து அறுக்கப்பட்டு விடுவான், சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப இது புகாரியில 120வது முதல் வால்யூம்ல இருக்கணும், 120வது ஹதீஸ்ல இந்த செய்தி நீங்க பார்க்கலாம். இதை ஒரு எடுத்துக்கொண்டாந்து ஆதாரமா காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி ஒரு செய்தியை சொன்னார்கள், மக்களுக்கு சொல்லாம பக்குவப்பட்டவர்களுக்கு சொல்வதற்காக வேண்டி ஒரு செய்தியை சொன்னார்கள். அபூ ஹுரைரா அவங்கள்ட்ட கொடுத்த அந்த ரெண்டு செய்தி வந்து, ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லிட்டாங்க, அது மக்களுக்கு உள்ள செய்தி. இன்னொரு செய்தி அவர் மறைக்காமல் நினைஞ்ச சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரிகிறது, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மார்க்கம் வந்து அனைவருக்கும் சொல்வதற்கு உரிய மார்க்கம் இருக்கிறது, பிரத்யேகமான ஒரு பக்குவப்பட்டவர்களுக்கு சொல்ற மார்க்கம் ஒண்ணு இருக்குதுங்கிறது ஆதாரமா. எப்படி ஆதாரம், பிரத்யேகமான செலக்ட் பண்ணி தகுதியானவர்களுக்குன்னு சொல்வதற்கு ஒரு மார்க்கம் தனியா இருக்கிறது. இதை மேலோட்டம் பார்த்தா அப்படி விளங்குற மாதிரி தான் இருக்குது. மேலோட்டம் ஆமா இவர் ரெண்டையும் சொல்லிட்டு போயிட வேண்டியதான, ரசூலுல்லாஹ் வந்து ரெண்டு விஷயத்தை சொன்னாங்கன்னா இவர் என்ன செய்யணும், ரெண்டையும் சொல்லிட்டு போயிட வேண்டியது. ஆனா இவர் என்ன செய்யறாரு, ரெண்டு சொல்லாம ஒன்னு சொல்றாரு, என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். ஆனா இது என்ன மேட்ரு என்பதற்கு அபூ ஹுரைரா அவங்களே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சூசகமா இது என்ன விஷயம் என்பதை ஒரு இடத்துல விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, வயலூன் லில் அரப், அரபுகளுக்கு கேடு வந்து விட்டது, அரபியருக்கு கேடு நெருங்கி விட்டது. மின் ஷர்ரின் கத் இக்தரப, நெருங்கி விட்ட ஒரு தீய செயலின் காரணமாக அவங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டது. அந்த கேடு எப்ப ஏற்படும், அலா ரஅஸ் சித்தீன், ஹிஜ்ரி 60வது ஆண்டின் துவக்கத்தில், ஹிஜ்ரி 60 துவக்கத்தில் அரபுகளுக்கு ஒரு கேடு காத்திருக்கிறது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அபூ ஹுரைரா சொன்னாங்க. இந்த 60க்கு ஒரு கேடு இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அது என்ன என்று கேட்டீங்கன்னா, இந்த 60ல தான் அந்த மாவியா காலத்தில் குழப்பம்லாம் ஏற்பட்டு யசீது வந்து ஆட்சிக்கு வர்றாரு. யசீது வந்து அந்த நாட்டை ஆட்சி பண்ணுவதற்கு கைப்பற்றி கொள்ளும் பொழுது, முந்தைய ஆட்சியோட ஒப்பிடும் பொழுது அது ஒரு மோசமான ஆட்சி தான். யசீதுடைய ஆட்சி வந்து ஒரு மற்ற முஆவியா சஹாபி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு பாராட்டத்தக்க வகையில இருந்தது, குறை சொல்ல முடியாத வகையிலையாவது இருந்தது. ஆனா அந்த யசீது வந்த பிறகு நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விட்டது. அப்ப அவங்க அபூ ஹுரைரா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அடிக்கடி இது ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அதாவது அரபுகளுக்கு 60வது ஆண்டின் துவக்கத்தில் ஒரு கேடு காத்திருக்குதுங்கிறார். அல்லாஹ்ட்ட இருந்து பாதுகாப்பும் தர்றாரு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ரஅஸி சித்தீன், 60வது ஆண்டுடைய துவக்கத்தை விட்டு என்னை காப்பாத்துனாரு. அல்ல 59ல அவர் வந்து இணைஞ்சிட்டான், அவர் கைப்பற்றிக்கிட்டான். அவர் துஆவா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு 60 வரைக்கும் அவர் வாழல. அவர் என்ன அதுல சொல்ல வர்றாருன்னு கேட்டா, எதிர்காலத்தில் அந்த 60க்கு பிறகு பல மோசமான ஆட்சியாளர்கள்லாம் வருவாங்க. இவங்க இது 60க்கு துவக்கத்தில் என்னமோ நடக்க போன்ற வகையா வரும். அபூ ஹுரைரா வந்து மக்கள்கிட்ட போய் 60ஆம் ஆண்டு துவக்கத்தில் ஒரு பெரிய கேடு காத்திருக்கிறது சொல்வதாக இருந்தா இது அல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலாம். அபூ ஹுரைராவுக்கு வேற யாருக்கும் சொல்ல முடியுமா?
அவரு சொல்ல முடியாது. அப்ப 60வது ஆண்டுல என்னமோ நடக்க போகுதுங்கிறது இவர் சொல்வதாக இருந்தால் அது வஹீயின் மூலமாக வந்த ஒரு செய்தியை தான் அவர் சொல்லி இருக்க முடியும். இவருக்கு வஹீல வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்னமோ இவருக்கு சொல்லி இருக்கிறாங்க, 60ல நடப்பது பயங்கரமான விஷயம்லாம் இருக்குது, இன்னும் நாட்கள் ஆட்சிக்கு வருவாங்க, பேர் வரைக்கும் கூட ரசூல்லா சொல்லி இருக்கலாம். அப்ப அந்த ஆட்சியாளர்களால் ஏற்படக்கூடிய கேடுகளை பட்டியல் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு சொல்லி இருக்கிறாங்க. சொல்லாம இந்த வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார். அதைத்தான் அவர் என்ன சொன்னார்னா, இது மார்க்கத்தை உங்கள்ட்ட சொல்லி போடுவேன், அவன் வருவான் ஆட்சிக்கு, இவன் வருவான் ஆட்சிக்கு, அவன் இப்படி செய்வான் இவன் அப்படி செய்வான்னு சொன்னா கழுத்தறுத்துருவாங்களே இல்லை ஆட்சியில் உள்ளவன், அதான் கழுத்தறுத்துருவாங்கன்னு சொன்னாரு. ஒரு செய்தி மார்க்கத்தை கழுத்தையா இருப்பான். ரெண்டு விதமான ஒரு மார்க்கத்தை சொல்லி ஒரு மார்க்கத்தை சொன்னா கேட்டுக்குருவாங்க, இன்னொரு மார்க்கத்தை சொன்னா கழுத்த இருப்பாங்க. ஏன் கழுத்த இருக்கிறான்? தரிக்கா முறியுதுன்னு சொன்னா கழுத்த எடுத்துட்டாங்களே. போனா எவ்வளவு பேர் தரிக்கா முறியுது ஏமாத்திட்டு இருக்கதான் செய்யறாங்க. இந்த மெசேஜ் எல்லாம் கழுத்த இருக்கிற மெசேஜா? எது கழுத்தா இருப்பான்? ஆட்சியில் இருக்கிறவனுக்கு எதிராக என்னத்தையாவது சொன்னா அறுத்துப்பாங்க. அப்படி செஞ்சாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி அழித்தார்கள். அதுக்கு பயந்து கொண்டுதான் அபூ ஹுரைரா என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட 2 செய்தியை நான் அறிஞ்சேன், ஒரு செய்திய மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், இன்னொரு வகையான செய்தி இருக்கு, நான் சொன்னா அறுத்துப்படுவாங்க, அது சொல்ற செய்தி இல்ல, அது சொல்வதற்குரிய செய்தி இல்லைன்றார். அப்ப இதுல நம்ம என்ன விளங்கிறோம், மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயமாக அது இருக்க முடியாது. அபூ ஹுரைரா அவர்கள் அறிந்து கொண்ட செய்தியில 2ல ஒன்னு மார்க்க சம்பந்தமானது, எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். இன்னொன்னு முன்னறிவிப்புகள் நம்ம அமைச்சு என்ன இருக்குது, இது வரப்போறான் கொடுமைப்படுத்த போறாங்கிற ஒரு செய்தியை அறிந்து கொள்வதனால நம்ம அமல் செய்வதற்கோ ஏதாவது நம்ம இபாதத்துடைய சம்பந்தம் இருக்குதா, மக்கள் அமல் செய்வதற்கு ஏதாவது தீனோட தொடர்பு இருக்காண்டா, இல்ல ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் இன்னொன்னு நடக்கும் என்ற ஒரு சம்பவத்தை அதை சொல்வதனாலேயோ சொல்லாம போறதுனாலயோ மார்க்கத்துக்கு ஒரு கேடு கிடையாது. அவர் என்ன பாக்குறாரு, இது நமக்கு ஒரு மெசேஜா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை போட்டு சொல்லி இதுக்காக வேண்டி பிரச்சனை உண்டாக்கி நம்மளை தீர்த்து கட்டிட போறாங்க, நம்ம பாட்டுக்கு அதை மறைச்சிக்கிறோம்னு சொல்லி அவர் மறைச்சிருக்கிறாரு. மார்க்கமா இருந்தா மறைக்குவாரா? மறைக்க மாட்டார். ஏன் மறைக்க மாட்டாருங்கிறோம்னா, அபூ ஹுரைரா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது புகாரியில 118வது 120வது ஹதீஸ் தான் ஆதாரமா காட்டுவாங்க. நம்ம என்ன செய்யணும், 118 கொஞ்சம் படிங்கன்றோம், 120வது ஹதீஸ் ஆதாரமா காட்டுறீங்கல்ல, 118ல இருந்து கொஞ்சம் படிங்க. 118ல என்ன இருக்குன்னு கேட்டா, இருக்கிற நம்ம சஹாபாக்கள்ல ஹதீஸ் ரொம்ப அறிவிச்சது யாரு? அபூ ஹுரைரா தான். நீங்க எந்த கிதாப் எடுத்து பார்த்தாலும் ஹதீஸ்களை ரொம்ப சொன்னவர் யாரு தான்? அபூ ஹுரைரா தான் சொல்லுவாரு. எதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிற முதல் அறிவிப்பாளர் யாரு தான்? இவரா தான் இருப்பார். நிறைய ஹதீஸ்கள்ல இவருக்கு நிகரா யாருமே அறிவிக்கல, இவர் அளவுக்கு யாருமே செய்யல, ஹதீஸ்கள் அறிவிக்கல. அப்ப இது அவர் காலத்துல என்னவாகுதுன்னா ஒரு கொஸ்டின் ஆகுது, என்னப்பா உன்னை விட அபூபக்கர் உமர் நெருக்கமான சஹாபாக்கெல்லாம் ஒன்னு 2 ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நீ பாட்டு கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு அடிக்கிறியங்கிற மாதிரி அபூ ஹுரைராவுடைய காலத்திலே என்னவாயிருது, இது ஒரு கொஸ்டின் ஆகுறது. சில பேர் என்ன செய்யறாங்க, அக்ஸர் அபூ ஹுரைரா ரொம்ப தான் அறிவிக்கிறாரு, கிண்டலா ரொம்ப அறிவிக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இது அபூ ஹுரைராவுடைய காதுக்கு போகுது. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னன்னாஸ யகூலுன, மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அக்ஸர் அபூ ஹுரைரா ரொம்ப அறிவிக்கிறாரு. அது ரொம்ப அறிவிக்கிறாருன்னா அது குறை சொல்ற விதமாக, ஒரு பாராட்டுற விதமாக இல்ல, குறை சொல்ற விதமாக என்ன செய்யறாங்க, ரொம்ப அறிவிக்கிறார் என்று சொல்கிறார்கள். நான் ரொம்ப அறிக்கிறேங்க, எனக்கு வேலையாயுது, எனக்கு தேவையாயுது, நான் எதுக்கு அறிவிக்கிறேன் தெரியுமா, லவ்லா ஆயத்தானி ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 வசனங்கள் இருக்கிறது, அது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மா ஹத்தஸ்து ஹதீஸா, ஒரு ஹதீஸும் அறிவிச்சிருக்க மாட்டான். என்னமே வேலை எடுத்து போய் உட்கார்ந்து ஹதீஸ் அறிவிக்கிறது தயாரிச்சு அறிவிக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் எதுக்காக இதை அறிவிக்கிறேன், குர்ஆன்ல 2 வசனம் இருக்கிறது. 2 வசனம்னா பக்ராவுல உள்ள 159 160 2 வசனத்தை சொல்றாங்க. பக்ராவுல இருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 159 160 இந்த 2 வசனங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய 2 வசனங்கள். இந்த 2 வசனத்தை வாட்சி காட்டுறாரு. எப்படி சொல்றாரு, அதான் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாம் அருளிய தெளிவான நேர்வழியை யார் மறைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வும் சபிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிற மாதிரி என்ன செய்யுது அந்த வசனங்கள் சொல்லுகிறது. அல்லாஹ்ட்டிருந்து வர்ற ஒரு மார்க்கத்தை மறைச்சிடக்கூடாது, மறைக்கிறது பயங்கரமான குற்றம் என்று இந்த 2 வசனங்களும் எச்சரிக்கிறது. அதுக்கு பயந்துதான் அறிவிக்கிறேன். நான் பாட்டுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் எல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு போயிருப்பேன். எதுக்கு நான் சொல்றேன்,
மார்க்கத்தை மறைச்சா அவ்வளவு குற்றம் இவ்வளவு நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி சொல்லாம இருந்து அல்லாட்ட பாவி ஆயிருவோமே என்கிற ஒரு பயத்தினாலதான் நான் அறிவிக்கிறேன். எது சொல்றாரு? நிறைய அறிவிக்கிற காரணம் என்ன சொல்றாருன்னா, நான் உண்டாக்கிலாம் அறிவிக்கல, தெரிஞ்ச விஷயத்தை அறிவிக்க தவறினோமையானால் அல்லாஹ்விடத்தில் கடுமையான குற்றம் என்று என்ன செய்யறாரு? ஃபர்ஸ்ட் இந்த பதில சொல்லிடுறாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அப்ப எனக்கு மட்டும் இப்படி ரொம்ப தெரியும், சீனியர் சகாபாக்களுக்கு தெரியாத விஷயம் இவர் லேட்டா இஸ்லாத்துக்கு வந்தவர், அப்ப லேட்டா இஸ்லாத்துக்கு வந்தவரான எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்க நினைக்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரின், எங்களுடைய முஹாஜிர் சகோதரர்கள் இருக்கிறாங்களே, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த சகோதரர்கள், அவங்களெல்லாம் கான யசுகுலுஹும் சபக பில் அஸ்வாக், கடை வீதிகளில் போய் வேலை தேடிக்கிட்டு இருப்பதே அவங்களுடைய ஒரே டியூட்டியாக இருந்தது. வந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஒரே வேலை வேலைன்னு நினைச்சுவாங்க, பள்ளிவாசல தங்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு என்ன வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஆளு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்காது, குறையத்தான் கிடைக்கும். உள்ளூர்ல உள்ள ஆளுகளுக்கு அறிமுகம் இருக்கும், அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா வாய்ப்பு குறைவா தான் இருக்கும். உள்ளூர் ஆள் அவர் ஆகுற வரைக்கும், அறிமுகங்கள் ஏற்படுற வரைக்கும் கஷ்டப்பட வேண்டி வரும். அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஹாஜிர்கள் வெளியூர்ல இருந்து வந்தாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இருந்ததா, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி அங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வாட்டுக்கு காலையில எந்திரிப்பாங்களா, தொழுவாங்களா, கடத்தூருக்கு போய் என்ன வேலை கிடைக்குது, கூலி வேலை கிடைக்குதா, அந்த வேலை எந்த வேலை கிடைக்குதோ அதுக்கு என்ன செய்வாங்க, போய் விடுவார்கள். போய் இன்ன இஹ்வானனா மினல் அன்சார், அன்சார் சகோதரர் இருக்காங்களே, அவங்களாவது பள்ளியாசல் வந்து கிடப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கான யசுகுலுஹுமுல் அமலு ஃபி அம்வாலிஹிம், அவங்களுக்கு தோட்டம் துறவு பேரிச்சம்பழம் அதை காப்பாத்தி அதுக்கு ஒர்க் பண்றது அவங்களுக்கு சரியா இருக்க நேரம். அப்ப அவங்களுக்கு இருக்கிற தோட்டம் தோப்புகளை எல்லாம், தோப்பு துறவு உள்ளாளுங்க, தோப்பு துறவுகளை பாதுகாக்கிற வேலை அவங்களுக்கு, வேலை தேடுறது இவங்களுக்குமாக இருந்ததுனால எல்லாருமே மஸ்ஜித் நபவியில இருக்க மாட்டார்கள். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருந்தா தான் நிறைய ஹதீஸ்கள் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் பேசுறதை எல்லாம் கேட்டு இருக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவில்லை. நான் என்ன செய்யறேன், அவர் என்ன செய்யறாரு, இன்னும் அபூ ஹுரைரா, இந்த அபூ ஹுரைரா இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன் கேட்டா, கான எல்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோடயே தான் இருப்பேன். சாப்பாட்டுக்கு என்னன்னு நான் யோசிக்க மாட்டேன், வேலைக்கு என்னன்னு யோசிக்க மாட்டேன். யாராவது சாப்பிடன்னு கூட்டிட்டு போனா கூட போய் சாப்பிடுவேன், பால் கொண்டு வந்தா ரசூலுல்லாஹ் தருவாங்க, அதை குடிப்பேன், இல்லைன்னா பள்ளிவாசல்ல கிடப்பேன். சாப்பாடு ஒரு மேட்ரு கிடையாது எனக்கு. நான் பள்ளி ரசூலுல்லாஹ்ட்டயே இருந்தேன். பிஸபஇ பத்னிஹி, வயிற்று பசியோட ரசூலுல்லாஹ்வோட இருப்பேன். சாப்பாடு பசிச்சவன சம்பாதிக்கிற ஓட மாட்டேன், அது மாதிரி இருந்தேன். யஹ்துரு மாலா யஹ்துருன், அவர்கள் ஆஜராகாத சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் ஆஜராகி இருப்பேன். மாலா யஹ்பலுன், அவர்கள் மரணம் செய்யாத விஷயங்களை எல்லாம் நான் மரணம் செஞ்சேன். 2 மேட்டர் சொல்றாரு. உனக்கு எப்படி ரொம்ப தெரியும் என்பதற்கும் பதில் சொல்றாரு, நீங்க ரொம்ப அறிவிக்கிற அதுக்கும் பதில் சொல்றாரு. ரொம்ப எப்படி தெரியும், எப்படி தெரியும்னா, மற்றவங்க எல்லாம் சபையில இருக்கிற நான் இருந்தேன், மற்றவங்க எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ்வே ஒட்டிக்கிட்டு இருந்தா தானே செய்தி நிறைய கிடைக்கும். அவங்க சுத்திக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும்? இப்ப எனக்கு என்ன இருக்கு, அவங்க பேசுனது யார எந்த தூதுக்குழு வந்தாலும் அதுல ஒரு ஆள் நான் இருப்பேன், யாராவது சந்திக்க வந்து பேசிட்டு இருந்தா நான் ஒரு ஆள் உட்காந்து கேட்டுட்டே இருப்பேன். அப்ப ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியாம நடக்காது என்கிற அளவுக்கு பள்ளி வாசலே கெதி என்று நான் கிடந்தேன். அதனால எனக்கு நிறைய தெரிந்தது, நிறைய தெரிஞ்சதுக்கு ஒரு காரணம் சொல்லிவிட்டாரு. சரி, தெரிஞ்ச அம்பட்டையும் அறிவிச்சிட்டு இருக்கிற, அல்லாவுக்கு பயந்து தான் அறிவிக்கிறேன், மறைக்க கூடாதுட்டான்ல, மறைச்சா கடுமையான தண்டனை இருக்குன்னா, அப்ப நிறைய தெரிஞ்ச விஷயத்தை நான் நிறைய அறிவிக்க தானே வேணும் அப்படிங்கிறாரு. இதுல என்ன விளங்குது, இது புகார் 117 இதுல என்ன விளங்குது, அபூ ஹுரைரா அவர்கள் மார்க்கத்தை மறைக்க கூடாது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். மார்க்க விஷயத்தில் மறைத்தது பயங்கரமான பாவம் என்று அபூ ஹுரைரா அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார். அதுதான் ஆதாரம் காட்டுறாரு. மார்க்கத்தை மறைச்சால் அல்லாட்ட மாட்டிக்கிறவன், அதுக்கு பயந்துகிட்டு அறிவிக்கிறேங்கிறாரு. அப்ப அவர் மறைச்சது மார்க்க விஷயமா இருக்குமா? 2 பைய அறிந்து ஒரு பைய சொல்லிட்டேன், ஒரு பைய சொல்லலன்னு சொன்னார்னா, அப்ப அவர் சொல்லாம இருந்தது மார்க்க விஷயமா இருக்குமா? மார்க்க விஷயமா இருந்தா மாட்டிக்கிறாரு. அல்லாஹ் 259 260 கண்டிக்கிறான. மார்க்கத்தை மறைச்சேன்னு வை, நடக்கிறது வேறண்டல்ல எச்சரிக்கிறான். அது எனக்கு தெரியும் அவர் சொல்றாரு. அதுக்கு பயந்துகிட்டு அறிவிக்கவும் செய்யறேங்கிறாரு. அல்லாவுக்கு பயந்துகிட்டு அறிவிக்கிறதை கடமையாக்கி கொண்ட ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மார்க்கத்துல பாதியை சொல்லிட்டு பாதியை மறைச்சு இருப்பாரா? அப்ப எதனால அவர் சொல்லாம இருந்திருக்கிறாரு? இது மார்க்கம் ஏற்று கிடையாது, அவன் இப்படி செய்வான் அப்படி செய்வாங்கிறதுலாம் மார்க்கமா? அது அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு யூஸ் ஆகும், நமக்கு கூட யூஸ் ஆகாது.
யசீதை பத்தியோ அவருக்கு பிந்தி வந்த ஆட்சியாளரை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் நமக்கு இப்ப தெரிஞ்சு நமக்கு என்ன ஆகும், அதனால என்ன நன்மை என்ன, ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல தான் அவர் சொல்லாம இருந்திருப்பார் என்பது இதுல இருந்து நம்ம விளங்கிக் கொள்ள முடியுது. புகாரில 118வது ஹதீஸிலிருந்து. அப்ப அபூ ஹுரைரா அவர்கள் மார்க்கத்தை மறைக்கக்கூடியவர் கிடையாது, மறைக்கிறது பாவம் என்று விளங்கியவர். அப்படி விளங்கி கொண்டவர் பாதி மார்க்கத்தை சொல்லிட்டு பாதி மார்க்கத்தை சொல்லாம இருந்திருப்பாரா? அப்ப அவர் சொல்லாம இருந்திருக்கேன்னு அவரும் சொல்றாரு. அதனை கழுத்து அறுக்கப்படும் சொல்வதில் இருந்து என்ன வழங்குறது? ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாயை திறந்தா தான் கழுத்து அறுக்கப்படும். அந்த மாதிரி மேற்று அவர் ஏதோ மறைச்ச மேற்று என்னது? இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் செய்யற கொடுமை. இப்ப அலி முஆவியா சண்டை வந்துச்சு, அதை பத்தி கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இவ பக்கம் தான் நியாயம் இருக்கு, அவர் பக்கம் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை போய் சொன்னாருன்னு வைங்க, அவரையும் சேர்த்து எதிரியாக்கி நினைஞ்சிருப்பாங்க. அது அவர் தவிர்க்க விரும்புறாரு. நம்ம இந்த 9 மூலம் மாட்டிக்கிற கூடாது, இதுலயும் போய் நம்ம தலையிட்டு இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு ஆயிஷா நாய்க்கு அலி ரலியல்லாஹு கூட சண்டை நடந்துச்சு. அதுல யார் பக்கமா கருத்து சொன்னாருன்னு வைங்க, ஒரு பக்கத்தினுடைய எதிர்ப்பு அவருக்கு வரும். அப்ப அந்த மாதிரி என்னமோ ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதை அவர் சொல்லாம இருந்திருப்பாரு தவிர மார்க்கத்தை எப்படி சொல்லாம இருந்திருப்பாரு? இது ஒண்ணு வச்சுக்கிறோம், சரி பேச்சுக்கு வச்சுக்கிறோம். இவங்க சொல்ற மாதிரியே ஒரு மெஞ்ஞானோட வச்சுக்கிறோம். அபூ ஹுரைரா சொன்னது நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்குரிய ஞானம். அவர் சொல்லாம இருந்தது மெஞ்ஞானம் வச்சுக்கிறோம். அவர் தான் சொல்லலை, இல்ல போய் உனக்கு எப்படி தெரியும்? அவர் உத்தரவு சொல்லலையப்பா. அவர் உத்தரவு சொல்லாம போயிட்டாருன்னா உனக்கு எப்படி கிடைச்சப்ப? அது அவர் என்ன செய்யணும்? நான் செலக்ட் பண்ணி சில ஆட்களை சொல்லுவேன்னு சொன்னா அப்படி வந்திருக்கும்னா நினைக்கலாம். அவர் தான் என்ன பண்ணிட்டாரு? உன்னை சொல்லிவிட்டா உன்னை சொல்லலங்கிறாரு. அவர் சொல்லாம விட்டார்ல, மார்க்கமா இருந்துட்டு போகுது. அவர் சொல்லாம போது அவரோட போச்சு. இது என்ன மெஞ்ஞானம் உனக்கு எப்படி கிடைச்சு? அவர் எப்படி உனக்கு பாஸ் பண்ணார் அந்த தகவலை? யார் வழியா நீ அதை அறிஞ்சுக்கிட்ட? அப்படி சிந்திச்சு பார்க்க வேணாமா? அபூ ஹுரைராவுக்கு இது அதிகபட்சமா இவங்க வாதம் என்ன பண்ணலாம்? அபூ ஹுரைராவுக்கு ஏதோ ஒரு 2 செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை யாருக்கும் சொல்லாம போயிட்டாரு. மார்க்கம் பேச்சு மார்க்கமா இருக்க முடியாது. அது அபூ ஹுரைராவை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனமா தான் இருக்கும். மார்க்கத்தை அவர் மறைக்க மாட்டார். உங்க வாதப்படி மார்க்கத்தை மறைச்சிட்டாருன்னு வைத்துக் கொண்டாலும் அவரே மறைத்து விட்ட மார்க்கம் உங்களுக்கு எப்படி தெரியும்? முரீதுக்கு எப்படி தெரியும்? ஷேகுமாருக்கு எப்படி தெரியும்? எந்த ரூட்ல அது வந்துச்சு? இல்ல பொய்ண்டாச்சா இல்லையா? சும்மா இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருப்பானோ, ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு சம்பந்தம் இல்லாம கொண்டாந்து வச்சுக்கிட்டு பத்தியெல்லாம் இருக்குமா, சரி இருந்துட்டு போய் உனக்கு எப்படி கிடைச்சு? அதான கேள்வி. அதுல அடிபட்டு இது ஒரு பேசிக்கா சொல்லுவார்கள். இதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மெஞ்ஞானம் சொல்றோம்லாம் நீங்க